கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது நெட் செயின்ட். பிறப்பு 30/8/1923, மறைவு 8/1/1956. சொந்த தேசம் அமெரிக்கா, தரிசன பூமி ஈக்குவடார், தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் ஈக்குவடார் என்ற பிரதேசம் அடர்ந்த காடுகள், இருள் நிறைந்த பகுதிகள், அக்கா இந்தியர் என்று அழைக்கப்படும் நாகரிகமற்ற உரட்டாட்டமுள்ள மக்கள் வசித்து வந்த பகுதி. அங்கு ஆண்டவரின் பணியை செய்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிக்க வேண்டுமென்று பல ஆண்டுகளாக பலர் பிரயாசப்பட்டனர். ஆயினும் அது மிகுந்த கடினமான முயற்சியாக காணப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க மிஷனரி ஏவியேஷன் ஐக்கியத்தைச் சேர்ந்த நெட் செயின்ட் என்ற மிஷனரி இம்மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில் வாஞ்சை கொண்டார். இவர் ஒரு சிறந்த விமான ஓட்டி. எனவே ஆகாய விமானத்தில் சென்று அந்த அடர்ந்த காடுகளில் வசித்து வந்த அம்மக்களை கண்டுபிடித்தார். இப்பொழுது அவர்களை எப்படி சந்திப்பது என்ற கேள்வி எழுந்தது. இவர் எட்வர்ட் மெக்கன்லி, ஜிம் எலியட், பீட்டர் பிளமிங் மற்றும் ரோஜர் யுடேரன் போன்ற மிஷனரியுடன் கலந்து ஆலோசித்து ஜெபித்தார். ஆண்டவர் இவர்களின் செயல்பாடுகளுக்கு புது வேகத்தை கொடுத்தார். ஆகாய விமானம் மூலம் சென்று பல வெகுமதிகளை அவர்களுக்கு அள்ளி வீசினார். தங்களை சிநேகிதர்களாக காட்டினார். அவர்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது. விமானத்தில் இருந்து இறங்கி அந்த மக்களை நோக்கி மிகுந்த பாஞ்சையுடன் சென்றனர். அன்று ஜனவரி 8ஆம் நாள். அந்த மக்களை கண்டுபிடித்த மகிழ்ச்சியால் தங்கள் துணைவியாருக்கு கம்பியில்லா தந்தியின் மூலம் செய்திகளை தெரிவித்தனர். அதோ இதுதான் அவர்களின் கடைசி பேச்சாக அமைந்தது. கிறிஸ்துவை அம்மக்களுக்கு கொடுக்கச் சென்ற இவர்களின் உயிரை அவர்கள் பறித்தார்கள். உடலை ஆற்றில் வீசினார்கள். 5 பேர் உடல்களும் அலங்கோலமாக கிடந்தன. 5 மிஷனரிகளும் இரத்த சாட்சியாய் மரித்தனர். நாட்கள் நகர்ந்தன. அவர்களின் முயற்சி வீணாகவில்லை. அவர்களுடைய மனைவிகள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து அந்த மக்கள் முழுவதும் நற்செய்தியால் பிடிக்கப்பட்டனர். இன்றைக்கு அக்கா இனம் முழுவதுமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அநேக கிறிஸ்துவுக்குள் அவர்கள் சந்ததிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். நாகரிகமாய் மாறினார்கள். இந்த உலக மக்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய வழிநடத்துதலை அறிந்து உம் பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.